இன்னைக்கு ரமலான் 7. இப்ப டைம் பாத்தீங்கன்னா 4. சரி அசர தொழுதுட்டு கஞ்சியை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுல இருந்து கிளம்பிட்டேன். வெளியில வந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வாளிக்கான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் பையன் பெரிய வாளி ஒண்ணு தூக்கிட்டு வந்தா, எதுக்குடா இவ்வளவு பெரிய வாளி? சின்ன வாளி எதுவும் இல்லாதனால இந்த பெரிய வாளியை கொடுத்து விட்டுருக்காங்க. இதுல நம்ம பாதி வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே அசர் தொழுகை இந்த ஜாக் பள்ளியில தான் தொழுவேன். இங்கதான் நாளை காலுக்கு தொழுகை. சரின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இப்பவே கஞ்சி வாங்குறது கூட்டம் வந்து ரெடியா நிக்கிறாங்க. 3:30 மணில இருந்து பெண்கள் கூட்டம் வந்துருவாங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த பள்ளிவாசல நோம்பு கஞ்சி வந்து உண்மையிலே அருமையா தொழுகைக்கு ஒவ்வொருத்தவங்களா வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்மளும் தொழுகைக்கு ரெடி ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒளி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். தொழுகை முடிஞ்சோடனே கஞ்சியை ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் போய் கஞ்சியை ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேருக்கு கஞ்சியை ஊற்றிட்டு நமக்கு தேவையான கஞ்சியை வாங்கிட்டு கிளம்பலான்னு பார்த்தா திடீர்னு மழை வந்துருச்சு. இந்த ரமலான் மாசத்துல அடிக்கிற வெயில் இந்த மாதிரி இடையில மழை வர்றது உண்மையிலே ரொம்பவே சந்தோஷம். வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வடை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த கடைக்கு வந்து இந்த கடையில பாத்தீங்கன்னா வடை எல்லாமே நல்லா இருக்கும். வடை மட்டும் இல்லாம சமோசாவுமே சூப்பரா இருக்கும். சிக்கன் சமோசா, மட்டன் சமோசா எல்லாமே இங்க கிடைக்கும். வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நோம்பு திறக்க நம்ம வாங்கி வச்சிருந்த ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வச்சு நோம்பு திறந்தாச்சு. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நோம்பு நல்லபடியாவே முடிஞ்சிருச்சு. இன்ஷால்லா நாளைக்கு நோம்பு எப்படி இருக்குன்றது நாளைக்கு வீடியோ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் நோம்பாளிகளுக்கு 2 சந்தோஷம் அப்படின்னு சொல்லி. ஒன்னு நோம்பு திறக்கும் போது வர்ற சந்தோஷம், இன்னொன்னு மறுமையில என்ன பாக்குறப்ப வர்ற சந்தோஷம் அப்படின்றான்.